வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ஏஎல்பியோட சிபிடி 3 சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜி டெஸ்ட்டில் எத்தனை டைப்பான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு மார்க்கு, எவ்வளவு டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் எந்தெந்த சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எதில் நீங்கள் டெஸ்ட்டு போடலாம், எதில் நீங்கள் கிளாஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நான் 2018 ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். 2018 நடந்த ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அப்போது நான் எங்களுக்கு இந்தளவு மெட்டீரியல்லாம் கிடைக்கல, மெட்டீரியலும் இல்லை, கிளாஸும் இல்லை. இப்போ நிறைய கிளாஸ் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. இப்போது இந்த சிபிஐடியில் நீங்கள் சிபிடி 2ல் ஸ்கோர் பண்ணதில் 70% மார்க்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிபிடி 2ல் ஸ்கோர் பண்ணதில் 70% மார்க்கும் நீங்கள் இப்போ இந்த சிபிஏடியில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண போகிறதுல அதிலேருந்து ஒரு 30% மார்க்கும் எடுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் ஒரு பேட்டரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சைக்காலஜி டெஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட்டில் 5 பேட்டரி இருக்குது. 5 பேட்டரினா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இந்த 5 பேட்டரிலையுமே மினிமம் ஸ்கோர் இதில் ஒன்றுலையுமே மினிமம் ஸ்கோர் நீங்கள் 42 டி ஸ்கோர் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? 42 நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். இதில் நீங்கள் ஃபுல் மார்க்கும் எடுத்து இந்த எல்லா பேட்டரியில் இப்போ 5 டைப் இருக்குது, 5 பார்ட் இருக்குது. இதை பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4லையும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்து 1ல் 42க்கு கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகேவா? இதில் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே 42 மார்க் தான். இது எஸ்சிக்கு கம்மியும் ஓபிசிக்கு கட் ஆஃப் இந்த மார்க் அதிகம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே 42க்கு மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்கே இதில் கிடையாது. இப்போது ஒன்றும் இதில் 5 பேட்டரி இருக்குது, 5 பார்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்றும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பார்ட்டும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெமரி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். மெமரி டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் இருக்கும். இன்னொன்று பெர்ஸ்பெக்சுவல் ஸ்பீடு டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெமரி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். மெமரி டெஸ்ட்டில் 5 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று என்னென்னா ஸ்டடி த மேப் அப்படிங்கக்கூடிய ஒரு டைப் பில்டிங்ஸ். இன்னொன்று பிக்சர் அண்ட் நம்பர். இது ஒன்றும் என்னென்ன அப்படிங்கிறது இமேஜ் காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ இதை ஓவராலாக பார்த்துக்கோங்க. மெமரி டெஸ்ட் ஃபஸ்ட் பேட்டரி மெமரி டெஸ்ட். அதில் 5 டைப் இருக்குது. ஸ்டடி த மேப், பிக்சர் அண்ட் நம்பர், ரயில்வே மேப், பிக்சர் பேர், மெமரைஸ் த ஷேப். இதில் ஒன்றுக்கும் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்டடி த மேப் இந்த ஃபஸ்ட்டு டைப்பு பார்க்கலாம். இதில் எல்லா டைப்பும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. மெமரி டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டைப் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இந்த 5 டைப்பில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கேட்பாங்க. இப்போது ஸ்டடி த மேப் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் எங்கெங்கே இருக்குது, இந்த ஒரு பில்டிங்கும் எந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தருவாங்க. 2 நிமிஷம் டைம் தருவாங்க. அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடணும், எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொஸ்டினை அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. இப்போது இந்த பில்டிங் இது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனு இந்த மாதிரி வரும். இதில் இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்று எதில் இருக்குது? ஏ இருக்குது. அப்போது 1க்கு ஆன்சர் என்னென்னா ஏ அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? பி போட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு இந்த 6வது இதுக்கு
பி அப்படிங்கிறது ஆன்சர். இதுக்கு வந்து பி அப்படிங்கக்கூடியது ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது. இது இப்படி நீங்கள் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒரு இதுக்கும். இப்போ 1க்கு என்ன, இப்போ 2க்கு ஆன்சர் என்ன, ஏயா பியா சியா டியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மெமரைஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு 2 நிமிஷம் அட்டன் பண்ணிட்டீங்க. மொத்தம் 12 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, 2 செட் இருக்கும். இதே மாதிரி 2 டெஸ்ட், இது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இதே மாதிரி ஒரு மேப் இன்னொன்று இருக்கும். அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு 24 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, ஒன்றுக்கும் இடையில் 2 நிமிஷமும் கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுவீங்க, அடுத்த 2 நிமிஷம் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த 2 நிமிஷம் மெமரைஸ் பண்ணுவீங்க, அடுத்த 2 நிமிஷம் அட்டன் பண்ணுவீங்க, அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பிக்சர் நம்பர். ஓகேவா, பிக்சர் நம்பர், இதில் இன்னொரு இது டைப் வந்து பிக்சர், அதுக்கப்புறம் நம்பர், படமும் எண்களும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஈஃபில் டவர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, 58 போட்டிருக்காங்க. இந்த ராக்கெட் பக்கத்தில் 69 போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு, இந்த பிக்சர் நம்பர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 மினிட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஆமாம், 3 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 3 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ராக்கெட் பக்கத்தில் ஈஃபில் டவருக்கு என்னது 50, ஈஃபில் டவரோட நம்பர் 58. அப்போது B58 தான் இதுக்கு ஆன்சர். B58. ராக்கெட் பக்கத்தில் என்னது 69, C69 தான் இதோட ஆன்சர். இந்த ராக்கெட்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான் பிக்சர் நம்பர். இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கொஸ்டின். ஓகேவா, அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக். இப்போது 2 டைப்பு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே மேப். ரயில்வே மேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இப்போது இந்த MNQ அப்படிங்கக்கூடிய ஸ்டேஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்படி நீங்கள் ஒன்றும் எங்கே இருக்குது, இப்போ KAC அது இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒன்றும் எங்கெங்கே இருக்குதுங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுக்கு உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸில் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இந்த MNQயோட ஆன்சர் என்ன, இந்த இடத்துல தான் MNQ இருந்துச்சு. அப்போ MNQயோட ஆன்சர் B. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் KAC எங்கே இருக்குது, இங்கே இருந்துச்சு. அப்போ KAC வந்து D. அப்போ 6க்கு வந்து 6 KACன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து D. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, பிக்சரை வந்து பேர் பண்ணணும். இப்போ இந்த பைக்குக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பைக்குக்கு பக்கத்தில் ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா, இப்படி ஒன்றொன்னையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். மீன் பக்கத்தில் ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படியாச்சும் நீங்கள் உங்களுக்குன்னே நீங்கள் இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு உங்களுக்கு 3 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 3ஆ 2ஆ இமேஜ் பேர் பண்ணுறது, இமேஜ் 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைக்கு பக்கத்தில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது இதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ பைக்கு பக்கத்தில் நமக்கு என்னது ஆன்சர் D. இந்த D தான் ஆன்சர். 17க்கு D ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீன் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெட்டு. அப்போ இந்த C ப்ரெட்டு தான் வந்து ஆன்சர். இப்படி ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் மெமரி டெஸ்ட். ஓகேவா, ரொம்ப 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 ஈஸி. இதில் நீங்கள் ஃபுல் ஸ்கோர் அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா, இதில் மேக்ஸிமம் எல்லாருமே அந்த T ஸ்கோரை மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஏன்னா இதிலேருந்து மெரிட் நமக்கு இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைப். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி முடிச்சிட்டோம் மெமரி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டரி என்ன அப்படின்னா ஃபாலோயிங் டைரக்ஷன் மெத்தட். ஓகேவா, ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட் மெத்தட். ஃபாலோயிங் டைரக்ஷனில் உங்களுக்கு 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரோ அண்ட் காலமில் லெட்டர் ABCD அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து சர்க்குலர் ஒரு கிளாக் மாதிரி கொடுத்து அதில் டைரக்ஷன் வந்து ஃபாலோ டைரக்ஷன் கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று வந்து ரோ அண்ட் காலமத்தில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் இப்போது சர்க்குலரில் மட்டும் டோட்டல் வந்து 20 கொஸ்டின், மற்ற ரோ அண்ட் காலம்லலாம் 10 கொஸ்டின் தான். ஓகேவா, உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு டைம் அப்படின்னா ஒன்றுக்கும்
இப்போ இந்த 10 கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம். இதில் வந்து இந்த மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. டைரெக்டாக கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 கொஸ்டினுக்கு 5 நிமிஷம். இதில் இந்த சர்க்குலர் டைரக்ஷனில் 20 கொஸ்டினுக்கு 10 நிமிஷம். ஓகேவா? இப்போது எப்படி இருக்கும் கொஸ்டின் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மாதிரி தான். இது வந்து ரோ அண்ட் காலமில் லெட்டர் மெத்தட், இன்னொன்று வந்து ரோ அண்ட் காலமில் நம்பர் மெத்தட் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். which is the only letter that appear directly above A. ஏக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே லெட்டர் என்ன? ஏக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே லெட்டர் பி. இங்கே பாருங்கள், இதுலேயும் பி, இதுலேயும் ஏக்கு மேலே பி இருக்குது. அப்போது ஏக்கு மேலே என்ன இருக்குது? பி இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்குறது இதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இதில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ரோ அண்ட் காலமில் நம்பர் மெத்தட். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிளாக் மாதிரி கொடுத்து அதில் டைரக்ஷன் இது பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எது பக்கத்தில் எது இருக்குது அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? இது டெஸ்ட் ஃபார் இது ஃபாலோயிங் டைரக்ஷன் மெத்தட். ஃபாலோயிங் டைரக்ஷன் மெத்தடில் மொத்தம் 10 கொஸ்டின் வரும். ரோ அண்ட் காலம் கொடுத்தா 10 கொஸ்டின் வரும். டோட்டல் டைம் வந்து 5 நிமிஷம். இதுவே சர்க்குலர் இந்த கிளாக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 20 கொஸ்டின் வரும். டோட்டல் டைம் வந்து 10 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் இப்போ நீங்கள் வந்து மெமரி டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் முடிக்கும் போதும் 1 நிமிஷம் வந்து ரெஸ்ட் இருக்கும். 1 மினிட் ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து இதை எப்படி இப்போ வரப்போகிற டெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, வரப்போகிற பேட்டரி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 5 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு டோட்டல் ஒரு டெஸ்ட்டை முடிக்கும்போது 1 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிட்டத்தட்ட ரெஸ்ட் மாதிரி தான். அப்போ உங்களுக்கு 6 நிமிஷம் வந்து ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு பேட்டரி முடிக்கும் போதும். இப்போ மெமரி டெஸ்ட்டும் ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட். டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட் இதில் வந்து 2 இருக்குது. பிரிக்ஸ் டெஸ்ட்டும் ஹிடன் பிளாக் டெஸ்ட்டும். ஓகேவா? பிரிக்ஸ் டெஸ்ட்டு, ஹிடன் பிளாக் டெஸ்ட்டு. ஒன்னொன்னுலேருந்தும் 50 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டல் வந்து இந்த ஹிடன் பிளாக்ல வந்து 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். பிரிக்ஸ் டெஸ்ட்டில் வந்து 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட் கேம் விளாடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி இது. இப்போது பிரிக்ஸ் டெஸ்ட் பாருங்கள். பிரிக்ஸ் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஏங்கிற பிரிக்ஸு எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த டிஇ அப்படிங்கக்கூடிய இந்த 2 பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு. அப்போது ஏக்கு ஆன்சர் 2. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஏங்கிற இதில் எத்தனை பிரிக்ஸு டச் ஆகிருக்கு? 2. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் 2. அதேமாரி பிங்கக்கூடிய பிரிக்ஸை எத்தனை பிரிக்ஸு டச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ஹிடன் பிளாக் டெஸ்ட். ஹிடன் பிளாக் டெஸ்ட்டில் இதில் எத்தனை கியூப் வந்து ஹிடன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். டோட்டல் வந்து ஒன்னொன்னுலேயும் இப்போது பிரிக்ஸும் கொடுத்து ஹிடன் பிளாக்கும் கொடுப்பாங்களான்னா அப்படி கிடையாது. ஹிடன் பிளாக் மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரிக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஓகேவா? இந்த டெப்த் பர்செப்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்னொன்னுலேயும் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஹிடன் பிளாக்குக்கு மட்டும் 10 நிமிஷம், பிரிக்ஸுக்கு வந்து 5 நிமிஷம். பிரிக்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிடன் பிளாக் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது மிஸ் பண்ணிடுவோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அங்கே போய் ரொம்ப டஃப் ஆயிரும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஈஸியானது இது. அதுக்கப்புறம் அடுத்த பேட்டரி என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட். இந்த கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டில் 5 இது இருக்குது. ஒன்று வந்து சேம் நம்பரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி 5 டைப்பு. இதில் இந்த சேம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறதுல 96 கொஸ்டின் வரும். எவ்வளவு டைம் அப்படின்னா 4 நிமிஷம் தான். 4 நிமிஷத்தில் நீங்கள் 96 கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணணும். ஒரே செட்டு தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் இந்த ஒரே நிமிஷம் இந்த மாதிரி 589 கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு இந்த 589 கொடுத்து ஈக்குவல் போட்டு 589 இருக்குது. அப்போ இது சேம் நம்பர். அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் 712963 இருக்குது. இதுலேயும் 712963 இருக்குது. அப்போ இதுவும் எஸ். இதில்
2768 இருக்குது, இதில் 2786 இருக்குது. இது நோ. ஓகேவா? அப்போ இதில் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சேம் நம்பராக இருந்தால், டிஜிட்டாக இருந்தால் எஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நோ. ஓகேவா? இதில் 96 கொஸ்டினை நீங்கள் வந்து 4 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும். அதுதான் இந்த இதில் முக்கியமே. ஓகேவா? கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இல்லைனாலும் இது தப்பாயிரும். அதுக்கப்புறம் டிஜிட்டு கண்டுபிடிக்கணும். 6 டிஜிட் இருக்குதா, எந்த ஆப்ஷனில் 6 இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இல்லைனா 9 இருக்குது. 6 இருக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, 9 இருக்கிற மாதிரியும் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 1 இதில் எதில் 9 இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இதில் 9 இருக்குது. அப்போது 1க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. இதில் 6 இருக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா 6 இருக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா எந்த ஆப்ஷனில் 6 இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் டோட்டல் 75 கொஸ்டின். டைம் என்னென்னா 4 மினிட்ஸ் தான். 6 டிஜிட் கண்டுபிடிக்கிறது கேட்டாலும் 4 மினிட்ஸ் தான். 9 கேட்டாலும் 4 மினிட் தான். அதுக்கப்புறம் என்னென்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிகர். பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிகர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஏ, செட் பி அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. இதில் எது சேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செட்டும் சேமாக இருக்குதா? சேமாக அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். பொசிஷன் சேஞ்ச் இல்லை, எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஏ அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எம் இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் எம் இருக்குது. இதில் ஆரோ இருக்குது, இங்கேயும் ஆரோ இருக்குது. இங்கே இந்த பிளாக் மார்க் இருக்குது, இங்கேயும் பிளாக் இருக்குது. இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கேயும் ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் இந்த ஷேப் இருக்குது, இங்கேயும் ஷேப் இருக்குது. அப்போது எந்த இதுவுமே சேஞ்ச் ஆகலை. எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா ஏ அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே ஆரோ இருக்குது, இந்த 2வது ஆரோ இருக்குது, இங்கே வேறு சிம்பிள் இருக்குது. அப்போது ஒரு இது சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு செட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது 1 சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் இந்த சிம்பிள் இருக்குது, இதில் 3வது இந்த சிம்பிள் இருக்குது. அப்போ 2 சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் இங்கேயும் கரெக்டாக இருக்குது. அப்போ 2 சேஞ்சாக இருக்குது அப்படின்னா பி அப்படிங்கக்கூடியதை ஆன்சர் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இதில் இமேஜ் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். பொசிஷன் சேஞ்ச் ஆகிருந்தால், 1 சேஞ்ச் ஆகிருந்தால், ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே இருக்குது 2 அப்படின்னா ஏ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். 2 இது சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா, இமேஜ் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பி அப்படின்னும், 3 சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா சி அப்படின்னும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் இந்த 2வது இந்த சிம்பிள் இருக்குது, இங்கே 2வது இது இருக்குது. அப்போது ஒரு இது சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்குது, இங்கே 3வது இந்த சிம்பிள் இருக்குது. அப்போ இது 2வது சேஞ்ச் ஆகிருக்கு. இது 3வது பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்குது, இங்கே இந்த சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குது. அப்போது 3 இது சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது சிங்கக்கூடிய ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், டெப்த்து கான்சன்ட்ரேஷன் மெத்தடில் டிஜிட் எஸ்ஆர் நோ இது பண்ணலாம். டிஜிட் வந்து 6 டிஜிட்டாக இருக்கா, 9 டிஜிட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபிகர், இதில் இவ்வளவும் இதில் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, லாஸ்ட் இது சிமிலர் ஃபிகர். இது என்னென்னா பெர்செப்ஷுவல் ஸ்பீடு டெஸ்ட். பெர்செப்ஷுவல் ஸ்பீடு டெஸ்ட் இதில் 2 டைப் இருக்குது. சிமிலர் ஃபிகர், இன்னொன்று வந்து மேட்ச் த ஃபிகர். டோட்டல் இதில் ஏதாவது ஒரு டைப் தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? டோட்டல் 72 கொஸ்டின் இருக்குது. மேட்ச் த ஃபிகர் கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்படின்னா 96 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் டைம் வந்து எவ்வளோனா 6 மினிட்ஸ். சிமிலர் ஃபிகருக்கு வந்து 6 மினிட்ஸும், மேட்ச் த ஃபிகருக்கு வந்து 5 மினிட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், இப்படி 2 ஃபிகர் கொடுத்துட்டு 2 செட்டு கொடுத்துட்டு இதில் எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏக்கு ஆன்சர் என்னன்னா பி அப்படிங்கக்கூடியதான் ஆன்சர். இந்த பிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கிளிக் பண்ண வேண்டியது, இதுவும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இதுவும் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த சிக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா சிக்கு இ அப்படிங்கக்கூடியது ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து சிமிலர் ஃபிகர். இப்போது இந்த ஃபிகருக்கு எது சிமிலராக இருக்குது, இதுக்கு இப்படி ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க. இதுக்கு எது சிமிலராக இருக்குன்னு கேட்பாங்க. இதுக்கு இது சிக்கு சிமிலராக இருக்குது. அப்போ 1க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. இந்த ஃபிகருக்கு எது சிமிலராக இருக்குது அப்படின்னா இது சிமிலராக இருக்குது. அப்போது டி தான்
12க்கு ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். 12க்கு வந்து டி அப்படிங்கக்கூடியது கிளிக் பண்ணணும். இவ்வளவு தான் உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட். ஓகேவா? சைக்காலஜி டெஸ்ட் வந்து ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் CBT 1 எழுதி CBT 2 கிளியர் பண்ணி அதில் ட்ரேடு பேப்பர் கிளியர் பண்ணி லாஸ்ட் இது வந்து ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 இது இருக்குது, 5 பேட்டரி இருக்குது. ஒன்னொன்றுலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நோட்டு போட்டு இதில் நான் சொன்னது ஒரு இதுலேயும் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மெமரி டெஸ்ட், ஃபாலோயிங் டைரக்ஷன், டெப்த் பெர்செப்ஷன், கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டு, அடுத்து வந்து பெர்செப்ஷன் ஸ்பீடு டெஸ்ட். இந்த 5 பேட்டரி தான் இதில் இருக்குது. ஒன்னொன்றுலேயும் எத்தனை டைப் இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இப்போ மொபைல் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு லேப்டாப்பில் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? லேப்டாப்பில் அட்டன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேப்டாப்லேயே ஒரு சிஸ்டத்துலேயே அட்டன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு அந்த கொஸ்டினை வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் அங்கே எக்ஸாமில் வந்து நம்ம மவுஸ் வச்சு இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் மவுஸ் வச்சு இந்த லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எங்கே இது பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹிந்தி சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய எடுத்திருப்பாங்க. நம்ம தமிழ் சேனலை விட ஹிந்தியில் வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடியது. அன்லிமிட்டெட் ஒரே நிமிஷம். அன்லிமிட்டெட் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் இருக்குது. அதில் நிறையா டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு கூட கிடையாது, அதில் நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து போட்டு பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் டெஸ்ட் புக்லேயுமே வந்து டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் புக்கில் இருக்கிறத விட இந்த அன்லிமிட்டெட் எஜுகேஷனில் நிறையா இருக்குது. அன்லிமிட்டெட் எஜுகேஷன் வந்து நான் 2018 அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. 2018 நான் இந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணேன். அப்போ போட்டிருந்ததை விட இப்போ அதிகமான டெஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் புக், அன்லிமிட்டெட் எஜுகேஷன் டெஸ்ட் புக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி சேனல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்போது ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒன்னொன்றில் எத்தனை டைப் இருக்குதுன்னு. நீங்கள் இந்த ஒரு டைப்பையும் போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதிலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தான் ஐடியா கிடைச்சாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா உங்களுக்கு ஏற்ற ஒரு இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அவங்க சொல்லித்தரதை தாண்டி உங்களுக்கே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்படி தான் பண்ணணும், மெமரி டெஸ்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த அன்லிமிட்டெட் எஜுகேஷன் டெஸ்ட் புக்கு அடாவில் இருக்கா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அன்லிமிட்டெட் எஜுகேஷனில் நிறைய மெட்டீரியல் இருக்குது. நான் இன்றைக்கி கூட இந்த வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் எல்லாம் பெய்டு போட்டிருந்தாங்க. ஃப்ரீயாக எதுவுமே இல்லை. அதில் பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரீ பிடிஎஃப்பும் கிடைக்கல. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆப் லிங்க் ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய அந்த ஆப் லிங்கும் கீழே கொடுக்குறேன். அதில் ஏஎல்பி மற்றும் ரயில்வே எக்ஸாமுக்கான மற்ற சயின்ஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.